ஒரு பெண்ணுக்கு எது சக்ஸஸ்? ஒரு பெண்ணுன்றவங்க 2 கிளாக்கை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒன்று பயாலஜிக்கல் கிளாக்கு, இன்னொன்று கேரியர் கிளாக்கு. பயாலஜிக்கல் கிளாக்கை மெயின்டைன் பண்ணும்போது கேரியர் கிளாக் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் கேரியர் கிளாக் கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுனால பயாலஜிக்கல் கிளாக் அஃபெக்ட் ஆகவும் கூடாது. அதாவது பயாலஜிக்கல் கிளாக்ன்றது கரெக்டான ஏஜில் கல்யாணம், கரெக்டான ஏஜில் குழந்தை பிறக்கிறது, அவங்கள வளர்க்குறது, இது எல்லாமே பயாலஜிக்கல் கிளாக். கேரியர் கிளாக்ன்றது நம்ம யாருன்றது அங்கீகாரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய ப்ரொஃபஷன். நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்காக கேரியர் கிளாக்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பட் ஒரு குழந்தை பிறக்குது, ப்ரெக்னன்சி பீரியட், அந்த குழந்தை வளர்க்குறது அப்படின்ற போது 2 பேரண்ட்டில் ஒருத்தவங்களாவது கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணணும். அப்போ 1 to 5 years மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பெண்கள் தான் குழந்தைங்களை டேக் ஓவர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய கேரியர் கிளாக்கை நம்ம அங்கே மிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த 5 இயர்ஸை அந்த பீரியடை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும். அதாவது நம்மளுடைய கேரியர் கிளாக் என்னவா இருக்க போகுதுன்றதை டிசைட் பண்ணுற பீரியட் இந்த 5 இயர்ஸாக இருக்கணும். அப்படி பிளான் பண்ணும்போது ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது நம்மளுடைய கேரியர் கிளாக்கை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த பேஸை இந்த டைமிங்கை நம்ம அதுக்கான பேஸாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதன்படி ஃபாலோ பண்ணும்போது கேரியர் கிளாக் ஆஸ் வெல் அஸ் பயாலஜிக்கல் கிளாக் ரெண்டுத்துலையுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக யார் பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்க முடியும்.